ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். எழுதியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எல்லாமே. போர்டில் இப்போ நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதைத்தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, நாம் நிறைய டிகிரி படிச்சிருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிகிரியெல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லாட்டி ரொம்ப ஒரு டிப்ளமா இல்லாட்டி 12th கூட படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிற அளவுக்கு நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது. பார்த்துருக்குமா? அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்க பேச தான் பார்ப்பாங்களே தவிர ரூல்ஸை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ரூல்ஸை தான் பார்ப்பீங்க, பேச பார்க்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ரூல்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பேச முடியாது. அதற்கு பதிலாக அர்த்தத்தை புரிந்து கொண்டால் போதும். அது என்ன கான்செப்டாக வேணா இருக்கட்டும் இங்கிலீஷில். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக ஃபார்முலா சொல்கிறோமோ தவிர நீங்கள் அதை ஃபார்முலா வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கலான்னா வாய்ப்பே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஃபார்முலா கொடுக்குறது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வச்சு எல்லா இடத்துல பேச முடியுமானா முடியாது. ஸோ தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட். ஸோ மீனிங்கை தெரிந்து கொண்டு அர்த்தத்தை புரிந்து கொண்டு பேச பழகுங்க, சீக்கிரமாக பேசிடுவீங்க. இதுதான் இருக்க ஷார்ட்கட்டு. ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களே சேரும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட பேசிக்ஸ் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, பாருங்கள். இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், இல்லாட்டி நம்மகிட்ட அதிகமாக பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு மீனிங்கில் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்போம். அதாவது இந்த ஹேபீன் ஹேஸ்பீன் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வேலை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ப்ராக்ரஸில் இருக்குது, கண்டினியூஸ். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அதுவே இந்த ஹேபீனுக்கும் ஹேஸ்பீனுக்கு அடுத்து V3 ஃபார்மெட். V3னா இந்த மாதிரி வரும். ஓகே, V1 வேறு, V2 வேறு, V3 வேறு. ஓகே, V1 V2க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ த சேம் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் மஸ்ட் பி கிவன் டு தி V3. அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும், இந்த V3க்கும் கொடுக்கணும். நிறையா வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிக்கணும். ஓகே, சென்ட்னா அனுப்ப, அனுப்பு கிடையாது, அனுப்ப. ஓகே, ஃப்ரோசன் குளிர்விக்க, சீன் பார்க்க, பாட் வாங்க, கெப்ட் வைக்க, புட்டு போட, நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு. அதனால் சிம்பிளாக கான்செப்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு விஷயத்தை பண்ண, அவ்வளோதான். அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டும், என்ன வேர்பாக வேணா இருக்கட்டும், அந்த வேலையை செய்ய, அவ்வளோதான் அர்த்தம். சரிங்களா? அது எந்த வேலை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஐவியூதே இதெல்லாம் என்னது ப்ரொனவுன்ஸு. அந்த ப்ரொனவுன்ஸில் ஐவியூதேக்கு நம்ம ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட்டு, இன்னொரு ஆள் இருக்கார், யாருன்னா நேமு. ஹீ ஷீ இட்டு, இன்னொரு ஆள் பெயர்கள். ஒரு சாதா பேர் சொல்லுவோம்ல, அன்புன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்பு கூட இங்கே எழுதிக்கலாம். அப்போ அன்புன்னு வந்தாலும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணும். ஹீக்கு ஹேஸு, ஷீக்கு ஹேஸு, இட்டுக்கு ஹேஸு. சரி, ரூல் நம்பர் 1 மட்டும் சொல்லிடுறேன். ரூல் நம்பர் 1 என்னென்னா, இது என்ன ரூலில் இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது. அதான் ரூல் நம்பர் 1. புரியுதா? ரூல் நம்பர் 1 ரூல்ஸை மற, தமிழாக்கம் எப்படி வருகிறது அதை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஆனால் இதுக்கான தமிழ் அர்த்தம் அப்படியே பிரித்து சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க, நாம் ஒரு ஆக்ஷனை ஒரு ஆள் மேலே செய்வோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு பொருள் மேலே செய்வோம். நம்ம நார்மலாக ஒரு சென்டென்ஸ் பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் ஆக்ஷனை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம பேசுவோம். நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டீச் பண்ணுற என்ன தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் முதன்மையாக வைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இங்கே யாரை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம்னா கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அதுவும் இல்லாமல் கடிதத்தின் மேல் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் வினையை செய்திருக்கிறாங்க. இங்கே யார் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலை, எது அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வேலை இன்னொரு பொருள் மேலே செய்யப்படுகிறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது இயங்குகிறது. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ரைட். இப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஹேவுக்கு நமக்கே தெரியும் என்ன அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற பொருளில் தான் வரும். ஐ ஹாவ் அ கார், ஷீ ஹேஸ் அ பென், அவளிடம் பேனா இருக்கிறது, அவனிடம் கார் இருக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே இருக்கிறது எடுத்துக்கோங்க, ஆனால் அர்த்தம் அது கிடையாது. இருக்கிறதுங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். பீன், ஹேபீன், ஹேஸ்பீன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பீனுக்கு
பட்டு அப்படின்னு அர்த்தம். சில்க்கு கிடையாது, பட்டு சாரி கிடையாது, இது ஒரு வினை செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகே, பட்டு. V3 அப்படின்னா இந்த வார்த்தையில் ஏதோ ஒன்று. சரிங்களா? பாருங்கள், இப்போ 2 சேர்த்திடலாமா? 2 சேர்த்தோம்னா இருக்கிறது பட்டுன்னு வருமா, பட்டு இருக்கிறதுன்னு வருமா? தமிழில் நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், மீனிங்கை புரிஞ்சுக்கணும். இருக்கிறது பட்டு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கரெக்டாக? அப்படி எடுத்திங்கன்னா தப்பு. பட்டு இருக்கிறது. ஓகே, என்ன பட்டு இருக்கிறது? ஏதோ ஒரு V3 போட்டால் தான் மீனிங் வரும். V3ன்னு போடலையே, போட்டுடலாமா? எதை போடலாம்? ஃப்ரோசன் போடலாமா? அப்போ ஃப்ரோசன் அப்படிங்கிறது போட்டோம்னா தமிழ் என்ன இருக்குது? குளிர்விக்க. குளிர்விக்க பட்டு இருக்கிறது. அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதுதான் இதோட அர்த்தம். அப்போ என்னன்னாங்க, ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரு வேலை கம்ப்ளீட்டாக பட்டிருக்கிறது, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வேலை பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட் வரைக்கும் கடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இந்த ரூலெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை பேசும்போது இந்த மாதிரி ரூல் மைண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை எதை கொண்டு அடிக்கிறீங்களோ அடித்து துரத்துங்க, தேவையில்லை. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரூம் க்ளீன் பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். இந்த ரூம் க்ளீன் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படி நான் தமிழில் சொல்லும் பொழுது, அப்போது இந்த ரூம் க்ளீன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 மணி நேரத்தில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு எவனாச்சும் ஒருத்த யோசிப்போமா நம்மள, இன்க்ளூடிங் மீ? நானே என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். இந்த ரூம் க்ளீன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஓகே, இந்த ரூம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சு போச்சு, எனக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம தமிழில் சொல்லும்போது ரிசர்ச் பண்ணுவோமா? அப்போ தமிழில் ரிசர்ச் பண்ணாத நாம் எதுக்கு இங்கேயும் போய் ரிசர்ச் பண்ணணும்? இதுக்கும் சேம் மீனிங் தானே வருது. இப்போ தேவையில்லை, அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஐ பெக் ஆஃப் யூ. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பேச முடியும் இங்கிலீஷில், இல்லாட்டி முடியாது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ரூல்ஸ் தேவையில்லை. மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது, இவன் அனுப்பப்பட்டிருக்கிறான், அந்த மெயில் அனுப்பப்பட்டு இருக்கிறது, இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஓகே, இந்த வாட்ச்சு ஒருத்தருக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்தத்தில் வந்தாலே ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 தான். ஹேஸ் பீன் ப்ளஸ் V3. பட்டிருக்கிறது மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. ஓகே, இந்த விளம்பரம் சுவற்றின் மேல் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஹேஸ் பீன் V3. புரியுதுங்களா? அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இதை விட்டுட்டு இதுக்காக போய் மண்டையை உடச்சிக்கிட்டு நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பேசிடுவீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபார்முலாவும் எழுதி வச்சுருக்கேன். ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும்? சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுமோ தவிர அதை வச்சுக்கிட்டே சென்டென்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 2-3 சென்டென்ஸஸ் அப்படி மேக் பண்ணுங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார்முலா. அதுக்கப்புறம் மறந்துட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. ஓகே, சரி பாருங்கள். அனைத்து மரங்களும் வெட்டப்பட்டு இருக்கின்றன. மிக்சி சரி செய்யப்பட்டு இருக்கிறது. எனது கார் சாலையில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அனைத்து இருக்கைகளும் பெயர் ஒட்டப்பட்டு இருக்கிறது. நீல வண்ணம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியுது, சொல்லும்போதே தமிழை படிக்கும்போதே மீனிங் புரிஞ்சிருது. இதுக்கு ரிசர்ச் பண்ணி தான் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது நம்மளோட தாய்மொழி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஓடிடலாம். சரிங்களா? சரி பாருங்கள். அனைத்து மரங்களும் வெட்டப்பட்டு இருக்கின்றன. இங்கே யார் மேலே வினை செய்யப்பட்டிருக்கு அதை மட்டும் யோசிங்க. இங்கே யார் மேலே ஆக்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது? மரத்து மேலே. அப்போ யார் அந்த ஆக்ஷனை வாங்கிக்கிட்டாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு போடணும். அவங்க தான் சப்ஜெக்டிங்க, ஏன்னா பேசிவ் ஃபார்ம். சரிங்களா? போட்டுடலாமா? சரி, அப்போ இங்கே யார் மேலே வினை செய்யப்பட்டிருக்கிறது? மரங்கள் மேலே. அப்போது சப்ஜெக்டு த ட்ரீஸ். ஓகே, த ட்ரீஸ். ஆனால் என்ன போட்டிருக்கோம்? அனைத்து மரங்களும் போட்டிருக்கோம். அப்போ ஆல் த ட்ரீஸ்ன்னு போட்டால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஆல் த ட்ரீஸ். ஓகே, ஆல் த ட்ரீஸ் வெட்டப்பட்டு இருக்கின்றன. ரொம்ப சிம்பிள். ஆல் த ட்ரீஸ். ஓகே, ப்ளூரலில் வருது. ப்ளூரல்னா தே கீழே வருது. அப்போ தே வந்துச்சுன்னா ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். ஐவியூ தேக்கு ஹேவ் வரணுமா? அதே ஹேவ் தான் இங்கே போட போகிறோம், ஏன்னா இது ப்ளூரல். ஓகே, ஆல் த ட்ரீஸ் ஹேவ் பீன். பாருங்கள், ஹேவ் பீன். ஓகே, ஆல் த ட்ரீஸ் ஹேவ் பீன் வெட்டப்பட்டு இருக்கிறது. சரிங்க, பாருங்கள். பட்டு அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்துருச்சு. இருக்கின்றன அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த வெட்ட அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தனித்து இருக்குது. அதை இப்போ போட்டால் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், 2 வார்த்தை இருக்குது. லாக்டு.
இல்லாட்டி கட் டவுன். கட்டுன்னு சொல்லக்கூடாது, கட் டவுன் சொல்லுங்கள், தான் கரெக்டு. பாருங்கள், ஆல் த ட்ரீஸ் ஹாவ் பீன் லாக்டு ஆர் கட் டவுன். ஆல் த ட்ரீஸ் ஹாவ் பீன் கட் டவுன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்களேன், இந்த வீடுக்குள்ளே இருக்க அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு மரத்தை வெட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ். அதுக்கு நீங்கள் லாக்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சும்மா சாதாரணமாக வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரத்தை சும்மா இருக்குதுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கு, இதுலேருந்து புழுவெல்லாம் நிறைய வருது, அதனால இந்த மரத்தை வெட்டுறோம் அப்படின்னு வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, ஓகே, பணமாக்குவதற்காக இல்லை, சும்மா நம்ம வெட்டுறோம் பார்த்தீங்களா, அது கட் டவுன். இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம். ஓகே, பாருங்கள், ஆல் த ட்ரீஸ் ஹாவ் பீன் லாக்டு. ஆல் த ட்ரீஸ் ஹாவ் பீன் லாக்டு இல்லாட்டி ஆல் த ட்ரீஸ் ஹாவ் பீன் கட் டவுன். ரொம்ப சிம்பிள், எல்லா மரத்தும் வெட்டப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, மிக்ஸி சரி செய்யப்பட்டு இருக்கிறது. மிக்ஸின்னு என்னங்க, மிக்ஸி தெரியும்ல, வீட்டில் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸி. அதற்கு சரியான வார்த்தை மிக்ஸியே கிடையாது. நம்ம சொல்லணும் அப்படின்னா பிளெண்டர்னு சொல்லணும். அது பேர் பிளெண்டர். ஓகேங்களா? அப்போது பிளெண்டர் மேலே தான் வினை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே போட்டுடலாம். சப்ஜெக்ட் யார்? த பிளெண்டர். த பிளெண்டர். ஓகே, பிளெண்டர் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது? ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது த பிளெண்டரு, செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ த பிளெண்டர்னால் இட்டுக்கு கீழே வருது. இட்டுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹேஸ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, பீன்னா பட்டு, ஹேஸ்னா இருக்கிறது. வந்துருச்சா? மீதி இருக்கிறது இந்த செய்ய அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதுவும் எது கூட? சரி அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்த்து சொல்லணும். சரி செய்ய. ஓகே, மற்றதெல்லாம் எழுதிட்டோமா? இந்த ஹேஸ்பீனுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும், பட்டு இருக்கிறது. அதை பிரிச்சிட்டோம்னா சரி செய்ய அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வருது. சரி செய்ய அப்படின்னா ரிப்பேர்டு இல்லாட்டி ஃபிக்ஸ்டு, ரெண்டு வார்த்தை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டுங்கிறது மோர் காமன், எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. ரிப்பேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். பாருங்கள், த பிளெண்டர் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு. த பிளெண்டர் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு. தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லலாம்? தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது மிக்ஸி சரி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லலாம்? த பிளெண்டருக்கு பதிலாக த மிஸ்டேக். த மிஸ்டேக் ஹேஸ் பீன் ரெக்டிஃபைடு இல்லாட்டி ரிசால்வ்டு. ஓகே, மிஸ்டேக்குக்கு தவறுக்கு என்ன பண்ண முடியாது? ஃபிக்ஸ்டுன்னு போட முடியாது, இல்லாட்டி ரிப்பேர்னு சொல்ல முடியாது. நம்ம மிஸ்டேக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறத ரெக்டிஃபைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, த மிஸ்டேக் ஹேஸ் பீன் ரெக்டிஃபைடு. ஓகே, இப்படி தான் மாற்றி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து, எனது கார் சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனது கார் சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. யார் மேலே வினை செய்யப்பட்டிருக்கிறது? கார். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, த கார் வராது, எனது கார் தானே, அப்போ மை கார் போடணும். ஓகே, மை கார். மை கார் செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டுன்னு மாறிடும், அப்போ மை காருக்கு ஹேஸ் தான் வரணும். ஓகே, மை கார் ஹேஸ் பீன். எனது கார் பட்டு இருக்கிறது. ஹேஸ் பீன்னா பட்டு இருக்கிறது. பட்டு இருக்கிறது அடித்தாச்சு. மீதி என்ன இருக்குது? நிறுத்த. இதுதான் வேர்பு, அதுதான் V3. ஓகே, மை கார் ஹேஸ் பீன் நிறுத்த, அப்போ பார்க்ட். ஓகே, எங்கே? சாலையில். ஓகே, ஆன் த ரோடு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணிட்டோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. பாருங்கள், மை கார் ஹேஸ் பீன் பார்க்ட் ஆன் த ரோடு. மை கார் ஹேஸ் பீன் பார்க்ட் ஆன் த ரோடு. எனது கார் சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனது கார் வீட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனது கார் வீட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மை கார் ஹேஸ் பீன் பார்க்ட் அட் ஹோம். மை கார் ஹேஸ் பீன் பார்க்ட் அட் ஹோம். அவ்வளோதான். அனைத்து இருக்கைகளிலும் பெயர் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏங்க, எல்லா சீட்லேயுமே பேர் ஒட்டி இருக்குது, எல்லா சீட்லேயும் பேர் ஒட்டி இருக்குது, கரெக்டாக பார்த்து உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், அனைத்து இருக்கைகளிலும். இந்த ஒட்டப்படுதல் அப்படிங்கிறது எதன் மீது செய்யப்பட்டிருக்கிறது? இருக்கைகள் மேலேயா பெயர் மேலேயா? இருக்கைகள் ஒட்டப்பட்டு இருக்கிறதா இல்லை பெயர் ஒட்டப்பட்டு இருக்கிறதா? பேர் தானே ஒட்டப்பட்டு இருக்கிறது. அப்போது பெயர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒட்டப்படுதல் அப்படிங்கிற ஆக்ஷனை வாங்குது. அப்போ பெயர் தான் இங்கே சப்ஜெக்ட், அனைத்து இருக்கைகள் கிடையாது. ஓகே, சரி பாருங்கள், பெயர் ஒட்டப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நேம்ஸ்னே போட்டுக்கலாம். சரிங்களா? பெயர் இல்லாமல் நேம்ஸ், பெயர்கள்னு போட்டுக்கலாம். ஏன்னா இருக்கைகள்னு சொல்கிறோம், அதனால் நேம்ஸ் ப்ளூரல், அதனால ஹேவ்-பீன். அவ்வளோதான். நேம்ஸ் ஹேவ்-பீன் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒட்டுதலுக்கு பேஸ்ட்டு இல்லாட்டி பேஸ்டட். இன்னொரு வார்த்தையும் சொல்லித்தரேன், அதையும் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா ஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டக். அதுவும் கரெக்டு தான். ஸ்டிக்குனா ஒட்டுதல், அதோட தேர்ட் ஃபார்ம் ஸ்டக். ஓகே, பாருங்கள், நேம்ஸ் ஹேவ் பீன் பேஸ்டட் ஆர் எல்ஸ் நேம்ஸ் ஹேவ் பீன் ஸ்டக். எங்கே?
ஆன் த சேர்ஸ், சேர் மேலே. நேம்ஸ் ஹேவ் பீன் பேஸ்டட் ஆன் த சேர்ஸ், நேம்ஸ் ஹேவ் பீன் பேஸ்டட் ஆன் த சேர்ஸ் இல்லையா? நேம்ஸ் ஹேவ் பீன் ஸ்டக் ஆன் த சேர்ஸ், நேம்ஸ் ஹேவ் பீன் ஸ்டக் ஆன் த சேர்ஸ், அவ்வளோதான். அனைத்து சேர் மேலேயும் பேர் ஒட்டப்பட்டிருக்கிறது. கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் அண்ட் பி சீட்டட். கோ அண்ட் ஃபைண்ட் த ரெஸ்பெக்டிவ் சேர்ஸ் அண்ட் பி சீட்டட். சரியான இருக்கைகளை கண்டுபிடித்து போய் அமருங்கள். ஓகே, இப்போ நான் செகண்டாக சொன்ன வார்த்தையை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, விட்டுருங்க. இதை மட்டும் பாருங்கள். ஓகே, நான் சொன்ன அனதர் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஏன் பி சீட்டட்லாம் வருதுன்னு யோசிக்க வேண்டாம், விட்டுருங்க. அது கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, நீல வண்ணம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ப்ளூ கலர், ஆமாம் பேர் சொல்லியிருப்பீங்க, நான் சொல்கிறக்கு நீங்களே சொல்லியிருப்பீங்க. நீல வண்ணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னது? ப்ளூ கலர் ஹேஸ் பீன் யூஸ்டு, அவ்வளோதான். ப்ளூ கலர் ஹேஸ் பீன் யூஸ்டு. வெரி குட். கலர் எக்ஸாக்டாக சொல்கிறதுனால த ப்ளூ கலர்னு போட்டுக்கலாம். ஓகே, த ப்ளூ கலர் ஹேஸ் பீன் யூஸ்ட், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. த ப்ளூ கலர் ஹேஸ் பீன் யூஸ்டு. ப்ளூ கலர் அப்படிங்கிறது ரெண்டாவது டைம் சொன்னீங்கன்னா இட்டுக்கு கீழே வந்துடும், அதனால ஹேஸ். த ப்ளூ கலர் ஹேஸ் பீன் யூஸ்டு. நீல வண்ணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? வேறு என்ன இருக்குது? அனிமேஷன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. த அனிமேஷன் ஹேஸ் பீன் யூஸ்ட். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ஹேபீன் ஹேஸ்பீனோட V3 வந்துச்சுன்னா தமிழாக்கம். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்களை வச்சு தான் சொல்லியிருக்குமோ தவிர ஆட்களை வச்சு சொல்லலை இது வரைக்கும். ஆட்களை வச்சு எப்படி சொல்லணுங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதில் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். ஓகே, பார்த்துடலாம். இப்போது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி இட்ட விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த ஆட்களை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்துச்சுன்னா 2 ஆங்கிள் எடுத்துக்கணும். ஒன்று, வினை யார் மேலே செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஒரு பொருளோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 தான். ஒன்று, வினை அவங்க மேலே செய்யப்பட்டிருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது அனுப்பப்பட்டிருக்கணும். இப்படி ஒருத்தங்க மேலே வினை செய்யப்பட்டிருந்தாலோ இல்லை ஒரு பொருளை அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலோ அவங்க தான் சப்ஜெக்டாக வருவாங்க. ஓகே, ரைட். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், அவன் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறான், அவன் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது? தேர்வு செய்தல் அப்படிங்கிற வினை அவன் மேலே செய்யப்பட்டிருக்கு. யார் செஞ்சாங்கன்னு கிடையாது. செஞ்சாங்கன்னு போட்டிருக்கா? இவர் தான், இன்னார் தான் வந்து இவரை செலக்ட் பண்ணார்னு போட்டிருக்கா? போடலை. அது தேவையில்லை. ஓகே, என்ன ஆக்ஷன் யார் மேலே நடந்திருக்கு மட்டும் சொல்கிறோம், அதுவே போதும். பாருங்கள், அவன் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறான், பட்டு இருக்கிறான். அப்போது என்ன வரணும்? ஹேஸ் பீன் இல்லாட்டி ஹேவ் பீன் ஏதோ ஒன்று வரணும். ஓகே, அது இந்த பர்டிகுலர் நவுனை பொறுத்து தான் மாறும். அது ஹேஸ் பீனா ஹேவ் பீனானு இந்த நவுனை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? ரைட். அவன், அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ, ஹீ ஷீட் வந்தாலே என்ன வரணும்? ஹேஸ் வரணும். அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஹீ ஹேஸ் பீன் என்ன அர்த்தம்? அவன் பட்டு இருக்கிறான், அவன் பட்டு இருக்கிறான். என்ன பட்டு இருக்கிறான்? என்ன வினை செய்யப்பட்டு இருக்கிறது? தேர்வு செய்ய. தேர்வு செய்தலுக்கு என்ன? செலக்டட். ஓகே, செலக்டட்னு சொல்லலாம், இல்லாட்டி சோசன் கூட சொல்லலாம். ஓகே, சூஸோட தேர்ட் ஃபார்ம் சோசன். ஹீ ஹேஸ் பீன் செலக்டட், ஹீ ஹேஸ் பீன் சோசன். அந்த அணிக்காக என்ன பண்ணியிருக்கான்? இவனை வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கான். அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா ஹீ ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் த டீம், ஹீ ஹேஸ் பீன் சோசன் ஃபார் த டீம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துறீங்க. ஓகே, நீ அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ பார்ட்டி, அதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அழைக்கப்படுதல் அப்படிங்கிற வினை உண்மையில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது நீ அப்படிங்கிறவர் தான் யார் இங்கே? சப்ஜெக்ட். வெரி குட். பாருங்கள், நீ அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், யூ பட்டு இருக்கிறாய் அப்படின்னா ஹேவ் பீன். ஓகே, யூ ஹேவ் பீன் அழைக்க. இப்போ கால்டுன்னு போடுங்க. ஓகே, இன்வைட்டட்னு போடுங்க. கரெக்டு தான். பாருங்கள், யூ ஹேவ் பீன் கால்டு, நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்கு? அதற்கு. ஓகே, ஸோ யூ ஹேவ் பீன் இன்வைட்டட் ஃபார் தட், இல்லாட்டி ஃபார் த பார்ட்டி, ஃபார் த வெட்டிங், எது உங்களுக்கு சொல்லணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், யூ ஹேவ் பீன் கால்டு ஃபார் தேட், யூ ஹேவ் பீன் கால்டு ஃபார் தட், நீ அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஓகே, யூ ஹேவ் பீன் இன்வைட்டட் ஃபார் த பார்ட்டி, விருந்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கீகரித்தலுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லக்கூடிய சரியான வார்த்தை என்ன? அங்கீகரித்தல், ரெக்கக்னைஸ்.
வெரி குட். இத்தனை வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலைங்க. அப்போது ரெக்கக்னிஷன்னா அங்கீகரிக்கப்படுதல். ஓகே, அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டு இருக்கிறார்கள். இது யார் மேலே படுது? இவர் மேலே படுது. அப்போது தே, அவர்கள்னால் தே தானே. பாருங்கள், தேக்கு என்ன போடுவோம்? ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போடுவோம். போட்டாச்சு. தே ஹேவ் பீன் அங்கீகரிக்கப்படுதல். ஹேவ் பீன் வந்த உடனே என்ன வரணும்? V3 வரணும். ரெக்கக்னைஸ்ட். ஓகே, ரெக்கக்னைஸ்ட். பாருங்கள், தே ஹேவ் பீன் ரெக்கக்னைஸ்ட், அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு? அவங்க பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டாங்க, அதனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் தயர் எஃபர்ட்ஸ். புரியுது தானே உங்களுக்கு? புரியுது தானே? தமிழாக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் கிடையாது. கிராமர் தான் ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை அப்ளை பண்ணாலே போதும். சரிங்களா? தே ஹேவ் பீன் ரெக்கக்னைஸ்டு ஃபார் தயர் எஃபர்ட்ஸ். தே ஹேவ் பீன் ரெக்கக்னைஸ்டு ஃபார் தயர் எஃபர்ட்ஸ். அவர்கள் அவருடைய முயற்சிகளுக்காக என்ன பண்ணுறாங்க? அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்தளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரைட்? இந்த அணியை நடத்த நான் கேட்கப்பட்டிருக்கிறேன். இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு என்னை கேட்டிருக்கிறாங்க. யார் மேலே வினை செய்யப்பட்டிருக்கிறது? எம் மேலே. என்னை கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டா? அதை நான் சொல்லலை. இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு என்னை கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ வினை யார் மேலே செய்யப்பட்டிருக்கிறது, யார் கேட்கப்பட்டிருக்கிறாருங்கிறது மட்டும் தான் நம்ம பேசுகிறோமோ தவிர யார் செஞ்சார் நம்ம சொல்லலை. தேவையில்லை. ஓகே, சரி பாருங்கள், யார் கேட்கப்பட்டிருக்கிறார்? நான் கேட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இவர் தான் யார்? சப்ஜெக்டு. பட்டு இருக்கிறேன். அப்போ ஐ ஹேவ் பீன். ஓகே, ஐ ஹேவ் பீன். கேட்கப்படுதல், ஹேர்டு சொல்லக்கூடாது, ஆஸ்ட்னு சொல்லணும். ஓகே, ஐ ஹேவ் பீன் ஆஸ்ட். எதற்கு? இந்த அணியை நடத்த. டு லீட் திஸ் டீம். ஓகே, வழி நடத்த. ஓகே, அதான் லீடுன்னு சொல்கிறோம். பாருங்கள், ஐ ஹேவ் பீன் ஆஸ்ட் டு லீட் திஸ் டீம். ஐ ஹேவ் பீன் ஆஸ்ட் டு லீட் திஸ் டீம். ஐ ஹேவ் பீன் ஆஸ்ட் டு லீட் திஸ் டீம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவள் இந்த அணியை நடத்த கேட்கப்பட்டிருக்கிறாள். She has been asked to lead the team. அவன், he has been asked to lead the team. அவர்கள், they have been asked to lead. நாம், we have been asked to lead. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதிப்புமிக்க கலைகள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கே தான் நீங்கள் ரொம்ப நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா, மதிப்புமிக்க கலைகளும் இருக்குது, நமக்கும் இருக்குது. இதில் யாரை நாம் எடுத்துக்கிறது? கலைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது, கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கலைகள் யார் மீது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை கலைகளை ரிசீவ் பண்ணிக்கிட்டது யார்? நாம். அப்போ அந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 நவுன் வரும்போது எந்த நவுனை நம்ம ஃபஸ்ட்டு போடுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். எப்போ ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணும்போது. அப்போ யார் மேலே வினை செய்யப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா மீனிங் வந்துடும். ஓகே, நமக்கு. அப்போ நம்ம தான். ஓகே, we have been. ஓகே, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாட், we have been taught. என்னது? மதிப்புமிக்க கலைகள். we have been taught the valuable skills. the valuable skills. மதிப்புமிக்க கலைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஓகே, we have been taught the valuable skills. நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. we have been informed. we have been informed. புரியுதுங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீனை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இதில் டவுட் வருமா? இதுக்கப்புறம் யாராச்சும் ஹேவ் பீன், ஹேஸ் பீன் போட்டு பேசுகிறாங்கன்னா நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்களா? இல்லை ஹேவ் பீன், ஹேஸ் பீன் போட்டு உங்களுக்கு தமிழில் யோசிக்கிறது, இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்குமா? இருக்கக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதையும் பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் கவனிங்க. பணம் அனுப்பப்பட்டு இருக்கிறது. கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து குற்றவாளிகளும் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். சரண்டர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அவளுக்கு துணிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று அனுப்பப்படுகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்காக அப்படின்னா அவரெல்லாம் சப்ஜெக்டாக வரமாட்டார். உங்களுக்கு அப்படின்னா தான் அது வரணும். அப்போது இந்த வீடியோ மேலே தான் வினை செய்யப்பட்டிருக்கிறது. எடுத்தல் அப்படிங்கிற ஆக்ஷன் எது மேலே செய்யப்பட்டிருக்கிறது? இந்த வீடியோ மேலே தான் தவிர உங்கள் மேல் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ உங்கள்ங்கிறது இங்கே சப்ஜெக்ட் கிடையாது. இந்த வீடியோ தான் இங்கே சப்ஜெக்ட்.
இப்போவே கிளியர் பண்ணிடுறேன். இல்லாட்டி பாதி பேர் கமெண்ட்ஸை தப்பாக பண்ணுவீங்க. ஓகே, எல்லாருமே 100% மார்க் வாங்கினா தான் என்னோட விருப்பம். அதனால தான் ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சேரும். நைட்டு சரியாக 7 மணிக்கு வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும். மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். தயவு செய்து ப்ராக்டிஸ். ஓகே, தேங்க்யூ.